குலத்தொழில ஜாதி தொழில தொடராம படிச்சு முன்னேற நினைக்கிறவங்கள மீண்டும் அதை நோக்கி தள்ள பாக்குறாங்க. இதையெல்லாம் பார்த்து தான் தேசிய கொள்கை ஏற்றுக்க மாட்டோம்னு ஆணித்தரமாக சொல்றோம். தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லுகிறாரு, அதை ஏத்துக்கிட்டு ஆகணும் என்று சொல்லுகிறார். இல்லைன்னா பணம் கிடையாது மறுக்கிறார். 2000 கோடி கிடையாது சொல்லுகிறார். உடனே நான் சொன்னேன், 2000 கோடி நான் 10,000 கோடி தந்தாலும் ஏத்துக்க மாட்டோம் என்று ஸ்ட்ராங்கா நான் சொல்லிட்டேன். அந்த கோபத்துல தான் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மேல கோபப்படுகிறார். நமக்கு ஜனநாயகத்தன்மை இல்லையாம், நாகரிகம் இல்லையாம். அநாகரிகம் பற்றி பேசுகிற தர்மேந்திர பிரதான் அவர்களே, எது நாகரிகம்னு உங்களால் சொல்ல முடியுமா? எந்த மாநிலத்திலிருந்து வரியை வசூல் பண்ணிக்கிட்டு எங்களையே பட்டினி போறதுதான் நாகரிகமா? தமிழ் பிடிக்கும், தமிழ் பேச முடியலன்னு சொல்லிக்கிட்டு தமிழுக்கு நிதி ஒதுக்காம சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குறது தான் நாகரிகமா? தாய்மொழிய வலியுறுத்துறோம்னு சொல்லிக்கிட்டு அதை செய்யாம சமஸ்கிருதத்தை இந்தியையும் திணிக்கிறது தான் நாகரிகமா? குஜராத்ல இயற்கை பேரிடர் வந்தா அன்று மாலையே 10,000 கோடி ரூபாய் ஒதுக்குறதும், தமிழ்நாட்டில் பேரிடர் நடந்து 2 ஆண்டுகள் ஆன பிறகும் நாங்க கேட்டதுல 1 விழுக்காடு நிதி கூட ஒதுக்காம இருக்கிறதா நாகரிகமா? ஒரே ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை மட்டும் அறிவிச்சுட்டு 7 வருஷமா அதை கட்டாம ஏமாத்துறது தான் நாகரிகமா? நாகரிகத்தை பத்தி யார் பேசுறது? அநாகரிகத்தின் அடையாளமே நீங்க தான். இந்தி ஏத்துக்கலன்னா நிதி தரமாட்டேன்னு சொல்றதை விட அராஜகம் இருக்க முடியுமா?